இரு கப்பல்கள் கலங்கரை விளக்கத்தின் இரு பக்கங்களிலும் கடலில் பயணம் செய்கின்றன. இரு கப்பல்கள் கலங்கரை விளக்கத்தின் இரு பக்கங்களிலும் பயணம் செய்கின்றன. ஃபர்ஸ்ட் இரண்டு கப்பல்கள், இங்க ஒரு கப்பல், இங்க ஒரு கப்பல். அப்ப ஃபர்ஸ்ட் இதுதான் பேர் வைக்கணும், ஏ பி. ஓகேவா? இரண்டு கப்பல்கள் கலங்கரை விளக்கத்தின் இரண்டு பக்கங்களிலும். அப்ப கலங்கரை விளக்கத்துக்கு ரெண்டு பக்கம்னா கலங்கரை விளக்கத்தை எங்க போடணும்? சென்டர்ல. அப்ப சென்டர்ல போறோம். அப்போ இந்த ஏபின்னு பேர் வச்சனா கலங்கரை விளக்கத்துக்கு தான் பேர் வச்சேன் சி டி. சி மட்டும் சொல்லணும், சிடி. ஓகேவா? போட்டேன். அடுத்து இரு கப்பல்களிலிருந்து கலங்கரை விளக்கத்தின் உச்சியின் ஏற்ற கோணங்கள் முறையே. இரண்டு கப்பல்களில் இருந்து கலங்கரை விளக்கத்தின் உச்சியின் ஏற்ற கோணம். ஏற்ற கோணம்னா இங்க இருந்து நான் பாக்குறேன், ஏற்றி பாக்குறேன், என்ன கோணம்? ஏற்ற கோணம். அப்ப எங்க இருந்து பாக்குறேன்? ஏல இருந்து பிய பாக்குறேன், பில இருந்து டிய பாக்குறேன். இது என்ன கோணம்? ஏற்ற கோணம். வரையமுல்ல, அதனால நான் மேல இருந்து கீழ வந்துட்டேன். ஆக்சுவலா கீழ இருந்து மேல பாக்குறேன். ஓகேவா? முறையே ஃபர்ஸ்ட் எதனது ஏவுல இருந்தா பார்த்தேன். அப்ப இந்த கோணத்தை குறிக்கணும்னா கண்டிப்பா கலங்கரை விளக்கத்தினுடைய அந்த பேஸ், ரெண்டு கப்பல்கள் எல்லாமே என்ன பண்ணும்? ஒரே நேர்கோட்டில் தான் இருக்கும், ஒரே மட்டத்துல தான் இருக்கும். அப்ப என்ன பண்ண சேர்த்தலாமா? அப்ப இங்க இருந்து பாக்குறேன், ஃபர்ஸ்ட் இது போட்டதா முறையேன்னு சொன்னா ஃபர்ஸ்ட் கொடுத்தது ஃபர்ஸ்ட் கூட, ரெண்டாவது கொடுத்ததுக்கு என்ன டிகிரி கொடுத்துட்டாங்க? 30 டிகிரி. இங்க 45 டிகிரி. 30 டிகிரி மற்றும் 45 டிகிரி ஆகும். கலங்கரை விளக்கத்தின் உயரம் 200 மீட்டர் எனில். ஓகே, கலங்கரை விளக்கத்தின் உயரம். கலங்கரை விளக்கத்தினுடைய உயரம் எதுப்பா? சிடி. கலங்கரை விளக்கத்தின் உயரம் என்னது? சிடி. சிடி எத்தனை சொல்லிட்டாங்க? 200 மீட்டர். இந்த பக்கம் நான் குறிக்கிறேன் 200 மீட்டர். அப்புறமா தெரியும் 200 மீட்டர் எனில் இரு கப்பல்களுக்கு இடையே உள்ள தொலைவை காண்க. இரு கப்பல்களுக்கு இடையே உள்ள தொலைவு என்னமா? ஏபி. அவ்வளவுதான். இரு கப்பல்களுக்கு இடையே உள்ள தொலைவு ஏபி. ஏபி கண்டுபிடிக்கணும்னா இதல பாருங்க, எத்தனை செங்கோண முக்கோணம் இருக்கு? இதான் செங்குத்தா இருக்குது. அப்ப இது அடிப்படையை வச்சு எத்தனை செங்கோண முக்கோணம்? 2 செங்கோண முக்கோணம். ஏன்னா செங்குத்தா ஒரு கோடு இருக்கு, இது ஒரு செங்கோண முக்கோணம், இங்க ஒரு செங்கோண முக்கோணம். இந்த பக்கம் ஒரு செங்கோண முக்கோணம், இந்த பக்கம் ஒரு செங்கோண முக்கோணம். முக்கோணம் எத்தனை இருக்குன்னு கேட்டா முக்கோணம் எத்தனை இருக்கா? 3. செங்கோண முக்கோணம் எத்தனை இருக்கு? 2. தோர் முக்கோணம் ஃபுல்லா தெரிஞ்சா தோர் முக்கோணம் 3 முக்கோணம். ஆனா செங்கோண முக்கோணம் எத்தனை தான் இருக்கு? 2 தான் இருக்கு. அப்ப இந்த செங்கோண முக்கோணத்துக்கு வச்சு தான் நம்ம கண்டுபிடிக்கணும்